வணக்கம். நான் ஆதித்ய மாருதி. என்னுடைய நேட்டிவ் செங்கல்பட்டு. நான் பி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் கிராஜுவேஷன் முடிச்சிருக்கேன். நான் இந்த வருஷம் சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் 2025ல் நான் ஆல் இந்தியா ரேங்க் 693 நான் செக்யூர் பண்ணியிருக்கேன். நான் அரமயஸ் அகாடமியில் 2020ல் பிசிஎம் பேட்ச் ஜாயின் பண்ணேன். ஆன்லைன் மீடியமில் நான் ஜாயின் பண்ணியிருந்தாலுமே அப்போதுலேருந்து இந்த 5 இயர்ஸுக்கு எனக்கு ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. ஆன்லைன் கிளாஸஸ்லையுமே ஆஃப்லைனுக்கு ரொம்ப ஈக்குவலண்ட்டாக மென்டார்ஷிப், ஃபீட்பேக், ப்ரிலிம்ஸ் ஆஸ்பெக்ட்லையும் சரி, மெயின்ஸ் ஆஸ்பெக்ட்லையும் சரி ரொம்ப கன்சிஸ்டண்டாக எனக்கு ப்ரொவைட் பண்ணாங்க. யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் ஆஸ்பெக்ட்டுக்கு தேவையான டெஸ்ட் சீரீஸை எனக்கு அரமயஸ் அகாடமி ரொம்ப கன்சிஸ்டண்டாக ப்ரொவைட் பண்ணாங்க. அந்த டெஸ்ட் சீரீஸுமே 3 லெவலில் கொடுத்தாங்க. பேசிக் லெவலில் வந்து என்சிஆர்டி புக்ஸ் பேஸ் பண்ணி கொடுத்த டெஸ்ட் கொடுத்தாங்க. ரெண்டாவது அட்வான்ஸ் லெவலில் அடுத்து நம்மளை அப்கிரேட் பண்ணுறதுக்கான தேவையான டெஸ்ட் கொடுத்தாங்க. ஃபைனல் லெவலில் யூபிஎஸ்சிக்கு ஸ்டாண்டர்டான டிஃபிகல்ட்டி லெவலோட ப்ராப்பரான ஃபீட்பேக் செஷன்ஸோட எங்கெங்கெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணணுமோ அதுக்கான டெஸ்ட் சீரீஸை கன்சிஸ்டண்டாக ப்ரொவைட் பண்ணாங்க. இந்த டெஸ்ட் சீரீஸ் போத் ஆஃப்லைன் அண்ட் ஆன்லைனில் ஆப் மூலியமாக ப்ரொவைட் பண்ணாங்க, வெப்சைட்லேயும் ப்ரொவைட் பண்ணாங்க. இதனால ஒரு டிஸ்டன்ஸ் எனக்கு ஃபேக்டராகவே இல்லை. அண்ட் இந்த டெஸ்ட் சீரீஸோட ரிசல்ட்ஸை பேஸ் பண்ணி எனக்கு இமீடியட்டாக மென்டர்ஷிப் மூலமாக நான் எங்கே லேக் ஆன அடுத்து எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றதுக்கான பெரிய ஹெல்ப்பை எனக்கு ப்ரொவைட் பண்ணாங்க. போஸ்ட் ப்ரிலிம்ஸ் மெயின் சிலபஸை ஒரு கிராஷ் கோர்ஸ் மூலமாக ஷார்ட் ஸ்பென் ஆஃப் 2 to 3 months கவர் பண்ணுறாங்க. ப்ரிலிம்ஸ் டு மெயின்ஸ் கேப்பில் கிராஷ் கோர்ஸ் கூட மெயின்ஸ் ரிலேட்டடான கரண்ட் அஃபேர்ஸ், மெயின்ஸ் ரிலேட்டடான நோட்ஸை இன்ஸ்டண்ட்டாக ப்ரொவைட் பண்ணி கண்டென்ட் ஜென்ரேஷனுக்கும் ஸ்டாக் பாயிண்ட்ஸும் கொடுத்து மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங்க்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ஹெல்ப் பண்ணாங்க. இது கூட யூபிஎஸ்சி ஸ்டாண்டர்டான டெஸ்ட் சீரீஸ் கொடுத்து அதோட இன்ஸ்டன்ட் ஃபீட்பேக்ஸுமே இதை எப்படி ஆன்சர் ரைட்டிங்கில் இம்ப்ரூவ் பண்ணணும், எப்படி இன்கல்கேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. டோட்டலாக ப்ரிலிம்ஸ்க்கும் சரி, மெயின்ஸ்க்கும் சரி, அரமயஸ் அகாடமிலேயே நிறைய கண்டென்ட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸ்டார்டிங் ஃப்ரம் ப்ரெடிக்ஷன், டு நாட் மிஸ் சீரீஸ் அப்படின்னு சொல்லி ரொம்ப எக்ஸாஸ்டிவாக எல்லா ஆஸ்பெக்ட்லுமே கவர் பண்ணுறதால நம்ம சோர்ஸஸ்க்கும் சரி, கண்டென்ட்க்கும் சரி நம்ம எங்கேயுமே போக வேண்டியதில்லை. ஆல் இன் ஒன் பிளேஸாகவே அரமயஸ் அகாடமியில் சப்போர்ட் பண்ணுறாங்க. போஸ்ட் மெயின்ஸ் இன்டர்வியூ ப்ரிப்பரேஷனுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பில் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் லெவலில் டாஃப் கொஷினரியும் டாஃப் ப்ரிப்பரேஷனுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. எமினன்ட் பர்சனாலிட்டிஸ் அண்ட் ரிட்டையர்ட் பியூரோக்ராட்ஸோட இன்ட்ராக்ஷன் அண்ட் ஒன்-on-one செஷன் கண்டக்ட் பண்ணி நம்மளோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் ஏரியாஸை நம்ம கவர் பண்ண ஹெல்ப் பண்ணாங்க. செகண்ட்லி, ப்ரீ மார்க்ஸ் அண்ட் மார்க்ஸ் கண்டக்ட் பண்ணாங்க. ப்ரீ மார்க்ஸ் மூலமாக நம்மளோட டாஃப் எக்ஸாஸ்டிவாக கவர் பண்ணுறதுக்கும், மார்க்ஸ் மூலமாக இன்ஸ்டண்ட்டாக ஃபீட்பேக் ரிசீவ் பண்ணி அதை எப்படி அடுத்த மார்க்ஸில் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றத ட்ராக்கோட எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. டோட்டலாகவே இன்டர்வியூ ப்ரிப்பரேஷனுக்கு ஒரு 2 to 3 months ரொம்ப ஸ்ட்ரீம்லைனாக பிளான் போட்டு கொடுத்து நம்ம பர்சனாலிட்டியை க்ரூம் பண்ணுறதுக்கும் நல்ல மார்க்ஸ் ஃபெச் பண்ணுறதுக்கும் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. மெயின்ஸுக்கு ஒரு பிகினர் லெவலில் இருந்து மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங், நான் அதுக்கடுத்து எனக்கு ரெகுலர் ஃபீட்பேக்ஸ் கன்செக்யூட்டிவாக எனக்கு ப்ரொவைட் பண்ணி என் மார்க்ஸ் இம்ப்ரூவ் பண்ணி ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. அண்ட் இன்டர்வியூ ஆஸ்பெக்ட்லையுமே ஒரு பர்சனாலிட்டியை க்ரூம் பண்ணுறதுக்கு என்னென்ன தேவையோ ரெகுலராக மோட்டிவேஷனல் ஸ்பீச்சஸ், டாப்பர்ஸோட டாக்ஸ் கொடுத்தது, ஆஃபீஸர்ஸோட இன்ட்ராக்ஷன்ஸ்ன்னு சொல்லி ஒரு பர்சனாலிட்டி க்ரூம் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹோலிஸ்டிக்காக சப்போர்ட் பண்ணாங்க. என்னுடைய இந்த ஜேர்னி ஒரு 5 years லாங் ஜேர்னி. இந்த 5 years லாங் ஜேர்னியாக இருந்தாலுமே எனக்கு அரமயஸ் அகாடமி வெறும் அகாடமி சப்போர்ட்டை தாண்டி மாரல் சப்போர்ட்டை எனக்கு கொடுத்தாங்க. எஸ்பெஷலி பாலா சார் எனக்கு த்ரூ அவுட் த ஜேர்னி நான் ரொம்ப லோவாக ஃபீல் பண்ணுறனோ அப்போல்லாம் கூடவே இருந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணார். நான் 2 வாட்டி ப்ரிலிம்ஸில் கிளியர் பண்ணாத டைம்லையும் சரி, இல்லை 2 வாட்டி நான் மெயின்ஸில் பேக் டு பேக் ஃபெயிலியர்ஸ் ஃபேஸ் பண்ணும்போதும் சரி, என்னை ரொம்ப என்கரேஜ் பண்ணி ஒரு ஸ்டூடெண்ட்டை தாண்டி என்னோட சக்ஸஸில் ரொம்ப கேர் பண்ணி என்னை இந்த லெவலுக்கு என்ன கொண்டு வந்தாங்க. என்னுடைய இந்த ப்ரெசன்ட் சக்ஸஸ்க்கு அரமயஸ் அகாடமியோட சப்போர்ட் இல்லாட்டி ரொம்ப ரொம்ப டஃப்பாக இருந்திருக்கும். ஏன்னா ஒரு ஆஸ்பிரண்டோட ஜேர்னியில் ஒரு மாரல் சப்போர்ட் அண்ட் அகாடமிக் சப்போர்ட் ரொம்ப ரொம்ப தேவை. ஏன்னா ஒரு சிவில் சர்வீஸ் ப்ரிப்பரேஷனில் இன்ஸ்டண்ட்டாக கிளியர் பண்ணுற சக்ஸஸ் ரேட் ரொம்ப ரொம்ப கம்மி. ஒரு லாங் டைம் எடுக்கும்போது ஒரு அரமயஸ் அகாடமி போல் எனக்கு சப்போர்ட் கிடைச்சது. இன்னைக்கு நான் 5 years ஆனாலுமே என்னால் இந்த சைட் கிராஸ் பண்ண முடிஞ்சு ஆல் இந்தியா ரேங்க் 693 எனக்கு செக்யூர் பண்ண ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. இந்த நேரத்தில் எனக்கு கார்த்திகேயன் சார், பாலா சார் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்ல நான் விரும்புகிறேன். தேங்க்யூ.